ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு சன்னா மசாலா கோகோனட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சன்னா மசாலாவுக்கு நான் இப்போது இதில் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் கோகோனட் ஆயில். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நாம் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் நாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் நல்லா கிண்டிடலாம். இப்போ இது நல்லா சாட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு பிளெண்டரில் இவ்வளோ சைஸ் இஞ்சை கட் பண்ணி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் காட்டின இஞ்சை இப்போ அந்த பிளெண்டரில் போடுறேன். இது கூடவே ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு ஃபுல்லாக. ஸோ இதையும் நாம் இப்போ இந்த பிளெண்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணிடுவேன். இப்போ இது இல்லைன்னா நம்ம கையாலே கட் பண்ணலாம். இந்த பிளெண்டர் இருக்கிறதுனால நான் இதில் போடுறேன். அவ்வளோதான், ஃபைனாக நமக்கு கட் பண்ணியாச்சு பூண்டும் நம்ம இஞ்சியையும். ஸோ இப்போ இதை நாம் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சாட் ஆகட்டும். இப்போ இதை நாம் நல்லா சாட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு. இது கூட நாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் சாட் ஆகட்டும். நல்லா
இன்னும் கொஞ்சம் சாட் ஆகிடட்டும், அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் அடுத்தது. நல்லா சாட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு ரெண்டு மீடியம் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் சிம்மரில் போட்டு சாட் பண்ணுறேன், அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இந்த தக்காளி கொஞ்சம் சாட் ஆனோடனே நாம் மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் சாட் ஆகட்டும். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மூடி போட்டுடலாம். அப்போ குயிக்காக நமக்கு சாட் ஆகிடும்.
இப்போ நாம் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி திருப்பியும் சாட் பண்ணலாம். இப்போ நான் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். டீஸ்பூனை விடைக்கும் கொஞ்சம் பெருசுங்க, பட் டேபிள் ஸ்பூனை விடைக்கும் சின்ன ஸ்பூன் தான். ஸோ இந்த சைஸ் தான் அந்த ஸ்பூன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சில்லி பவுடர். இப்போ நாம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி பொடி சேம், அதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், சில்லி பவுடரை விடைக்கும் கொஞ்சமாக அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ நமக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் 1 எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன். ஸோ இப்போ இதை நாம் நல்லா சாட் பண்ணிடலாம். இந்த மசாலா சாட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாட் ஆகிடட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இது சாட் ஆகட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். அது முழு கேஷ்யூ நட் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். முழு கேஷ்யூ நட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணியில் ஆல்ரெடி நான் சோக் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இது கூட நாம் என்னதெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதோட இந்த 10 கேஷ்யூஸோட 1 டீஸ்பூன் சோம்பு இதை ஆட் பண்ணுறேன். இதிலே ஆட் பண்ணிடுவேன் தண்ணியிலே. அண்ட் கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தேங்காய். மொத்தமே நான் இவ்வளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிடுறேன் இந்த மிக்ஸியில். அண்ட் இவ்வளவு மல்லி இலை, இதையும் நான் அந்த மிக்சரில் ஆட் பண்ண போகிறேன். சும்மா பிச்சு தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு 10 கேஷ்யூ நட், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கோகோனட், அப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, இவ்வளோத்தையும் இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன்.
கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அந்த கேஷ்யூ நட்டை சோக் பண்ண வாட்டர்லேயே நம்ம அரைச்சிடலாம். கேஷ்யூ நட்டை சோக் பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லை. அந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். சோக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்மூத் டெக்ஸ்டர் கிடைக்கும், அதுக்கு தான். இப்போ நாம் மிக்சியில் அரைச்சதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதான் நாம் அரைச்ச கேஷ்யூ நட், சோம்பு, தேங்காய் அண்ட் கொஞ்சமாக மல்லி இலை. இதை நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம் இதோட. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சியை நாம் அப்படி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ இது நம்ம மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நாம் கொஞ்சம் நேரம் சாட் பண்ணிடலாம், கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நாம் சன்னாவை ஆட் பண்ணிட வேண்டியது தான். நான் 1 கப் சன்னாவை ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். இனி அதை இது கூட நான் அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிவிடுவேன். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சன்னா குக் பண்ணும்போது அதை வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் உப்பு நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ அங்கங்கே எண்ணெய் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, இங்கெல்லாம். ஸோ இந்த மசாலா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, இங்கெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இப்போ சன்னாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நாம் குக் பண்ணி வச்சுருக்க சன்னா. இது ஓவர் நைட்டே நான் ஊற போட்டு ஜஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த சன்னாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். தண்ணியோடு ஆட் பண்ணுறேன், அந்த அவிச்ச தண்ணியோடு இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன்.
இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதெல்லாம் செட் ஆகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். நம்ம சன்னா மசாலா வித் கோகோனட் ரெடி ஆகிடும். இது வந்து பெஸ்ட் ஃபார் சப்பாத்தி தான். ரெண்டாவது பட்சமாக நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் பெஸ்ட்டு நான் சப்பாத்தி தான் சொல்லுவேன். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது கொதிக்கட்டும். இனி அவ்வளவுதான். இனி நாம் இதில் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதை கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணியை நாம் இவாப்ரேட் பண்ண விட்டுட்டோம்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் உப்பு மட்டும் நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இனிமேல் நம்ம எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இந்த டைமில் நாம் லைட்டாக உப்பு டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். உப்பு இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும் இந்த மசாலாஸ் எல்லாம் சன்னாவோட. ஒரு 5 மினிட்ஸில் நாம் இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ளேம்லேருந்து. அது வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகணும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரும் சன்னாவோட. இதோட டோட்டல் ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு இப்போ ஸ்டவ்வில் மட்டும் நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபி முடிகிறதுக்கு. பட் நம்ம அந்த இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நமக்கு ஆகும். வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டலி நமக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். குக்கிங் டைம் அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாம் சேர்த்து ஒரு 1 hour ஆகும் நமக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ நாம் இதை கொஞ்சம் சிம்மரில் போடலாம்.
அப்படியே அது ஓப்பனாகவே இருந்து வேகட்டும். அப்போ தான் நமக்கு அந்த வாட்டரும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க வாட்டரும் நமக்கு அப்படியே இவாப்ரேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி முடிஞ்சிடுச்சு. நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கூட வச்சோன்னா நமக்கு இந்த வாட்டர் இன்னும் நல்லா இவாப்ரேட் ஆகி நமக்கு கடலை தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நான் அன்னெசரியாக உங்களை டைமை வேஸ்ட் பண்ணலை. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் அது ஃபோட்டோவாக உங்களுக்கு அது எண்ட் ப்ராடக்ட் இது எப்படி கடைசி இந்த வாட்டரெல்லாம் இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இந்த இதில் ஃபோட்டோவாக அதில் போட்டிருப்பேன் நான். ஸோ அதுதான் அதான் அது ஃபைனல் இது. ஸோ இப்போ அது வாட்டர் இவாப்ரேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது பெஸ்ட் வித் சப்பாத்தின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ஒரு டெலிஷியஸான சன்னா மசாலா வித் கொஞ்சமாக நம்ம கோகோனட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சன்னா அட் லாஸ்ட் எப்படி இருக்குது, வாட்டரெல்லாம் இவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் உள்ள டிஸ்பிளே பிக்சரை நான் போட்டுறேன், அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், அதோட டிஸ்பிளே பிக்சரை வச்சே பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுக்கு மேலே நாம் இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் தண்ணியை மட்டும்தான் வற்ற வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.